10 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. 10 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி தான் ஊழல்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கமே ஆட்சிக்கு வந்தது. யாரு 2G ஊழல்ன்ட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணதுன்னு அவங்களே வெளிப்படையா சொல்றது. அது இல்லாம சலுகையா என்னென்ன கொடுத்தாங்கிறது தனி. இயற்கை வளங்கள் எவ்வளவு தாரை வார்க்கப்பட்டுச்சு, எத்தனை சுரங்கங்கள் அனுமதி ஃப்ரீயா கொடுக்கப்பட்டுச்சு, எத்தனை தொழிலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் தனி. கையை நீட்டி அவங்க வாங்கினாங்கள காசு, அது மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய். இதை எதிர்த்து யாராவது கேட்க முடியுமா? அந்த நீதிமதி பாருங்க, இந்த பொங்கல் பரிசுக்கு அவருக்கு கோபம் வருது. எப்படி இவனுக்கு கொடுக்கலாம்? அதான் இவர் கூட ஒரு சவுக் சங்கர் கூட சொன்னார், வருஷத்துல ஒரு நாள் கூட அவன் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவ்வளோ உனக்கு கோபம் வருது இல்ல? ஏழை வருஷத்துல ஒரு நாள் அவன் நீ சாப்பிட்ற முந்திரி அவன் சாப்பிட்றது உனக்கு டைஜஷன் ஆகல அப்படின்ட்டு. அதுதான் இந்த சுலுமை. இது ரசூல்லா என்ன பண்ணாங்க? ரசூல்லாவுடைய ட்ரெஸ் என்ன, உங்களுடைய ட்ரெஸ் என்ன? ரசூல்லாவுடைய வாகனம் என்ன, உங்களுடைய வாகனம் என்ன? அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இது என்னது மோஜிசா? இது கம்பேர் பண்ணி பாருங்க, எப்படி வளர்ச்சி அடையாத ஒரு கால். ரசூல்லா லாங் ஜம்ப் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா 2020-50 பண்ண வேண்டிய ஒரு ஆட்சி 1400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆட்சியாளரை மக்கள் தேர்வு பண்ணலாம், மக்களால் ஆட்சி, மக்களுக்கு ஆட்சி, எல்லாம் மக்கள் நல ஆட்சி, மக்களுக்கு உரிமை இருக்கு. எவ்வளோ பெரிய இது, அதுவும் செக்யூலர். அவர் அது என்ன அரசாங்கம்? ரசூலுடைய அரசாங்கம் செக்யூலர் அரசாங்கம். மதத்துக்கு உரிமை இருக்கு. மற்ற மதத்தை நீங்க தாராளமா பின்பற்றலாம், அதுக்கு முழு உரிமை இருக்கு. அதனால தான் அந்த மைக்கேல் ஹார்ட்டுங்கிறவர்லாம் என்ன எழுதுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 துறைகளிலும் வெற்றி பெற்றவர். என்ன துறையாம்? செக்யூலர் ஃபீல்டும் ரிலீஜியஸ் ஃபீல்டும். ரசூலுல்லா எந்த செக்யூலர் ஃபீல்டில் இருந்தாங்க? மத சார்பில்லாமல் நடந்து கொண்ட துறையிலையும் மதம் சார்ந்து இருந்த துறையிலையும் ரசூலுல்லா வெற்றி பெற்றாங்க. அதனால தான் இவரை நான் ஃபர்ஸ்ட்டுங்கிறேன். எந்த ரசூலுல்லா செக்யூலர் லீடரா? செக்யூலர் லீடரில் பெஸ்ட் லீடர் ரசூலுல்லாங்கிறான். இன்னைக்கு செக்யூலரிசம் என்ன சொல்லுது? மதம், அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் மதமே கிடையாது, அது மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படும். அந்த அடிப்படையில் யூரோப்புக்கு இது தெரியும். அவங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் இது எழுதுறாங்க. நல்லதுன்னு ஒன்று புரிஞ்சிருச்சா இல்லையா? அதை விட பெட்டர்னு இவங்களுக்கு தெரியாமலாம் அவங்க நடிக்கல. அது பெட்டருங்கிறதுனால தெரிஞ்சுதான் அந்த அரசாங்கம் யாராவது அமைச்சா கூட அதுக்கு எதிராக படையெடுத்துட்டு வராங்க. இது ஜுலுமா இல்லையா? சரி, உனக்கு தெரியல, உனக்கு நாலேஜ் இல்லை, உனக்கு கெப்பாசிட்டி இல்லை, நீ பண்ணல. ஒருத்தன் அவனுடைய பகுதியில் ஒருத்தன் பண்ணிட்டான், இப்போ உனக்கு என்ன நோகுது? விட்டுட்டு போலாம்ல? அதையும் இப்போ கெடுத்து விட்றான். இப்படி கெடுத்து விட்டா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி மேலோங்கும்? இப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்காதுன்னா இவங்களை வச்சிருப்பானா அல்லாஹ்? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு எது தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கிடுவான். இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சா? இன்னைக்கே எடுத்தீங்க, ஒரு பகுதியில் வந்துச்சு ஒரு அரசாங்கம், அவருடைய ஃபண்டு என்ன பண்ணி வச்சிட்டாங்க? ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணானுங்க? ஃப்ரீஸ்ன்னா அப்புறம் என்னன்னா யாரு கூட தோத்தாங்களோ அவனுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னா. இது எங்கேயாவது நடக்குமா? இப்போ எப்படின்னா அமைச்சரவையில் ஏடிஎம்கேக்கு பாதி பங்கு கொடுக்கணும்னா இங்கே வளர்ச்சி அடைஞ்ச இந்த சிஸ்டமில் ஒத்துக்குவாங்களா? யாரை அந்த மக்கள் விரட்டி அடித்தாங்களோ அவங்களையும் சமமாக கொண்டாந்து உட்கார வைக்கணுமா? அவன் சொல்கிறான், ஏங்க எங்கள் ஐடியாலஜி வேறு, அவங்க ஐடியாலஜி வேறீங்க, நம்ம எப்படிங்க அவங்கள சமமாக கொடுக்க முடியும்? அவங்க வேணா இருக்கட்டுங்க, மெம்பராக இருக்கட்டும், நாங்கள் ரூலிங்கில் இருக்கோம், அவங்க கீழே இருக்கட்டும் அப்படின்னா இல்லையா? பிரித்து கொடுக்கணுமா? பிரித்து கொடுத்தா ஃபசாது நடக்காது. இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர, அவன் மாற்றி ஓட்டு போடுவான். அப்புறம் என்ன நடக்காது? அதுக்கு பருட்டி மூட்டை குடோன்லேயே இருக்குங்களா? அவருக்கு எதுக்கு இந்த ஆட்சி பண்ணிட்டுன்றான்? எந்த சட்டத்தையும் நிறைவேற்றவே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஆட்சி? அதுக்கு என்ன பண்ண? முதல்ல ஃப்ரீஸ் பண்ணான். ரெண்டாவது என்ன பண்ணான்? இப்போ அதை எடுத்து நல்வழியில் செலவு பண்ணிட்டான், தான தர்மம் பண்ணிட்டான். எது? இந்த ட்வின் டவர் இடிச்சுதாங்களே, அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கான், அந்த மக்களுக்கு தர்மம் பண்ணிட்டாங்களா? எந்த காசு எடுத்து? அந்த ஒரு நாட்டுக்கு சொந்தமான காசை எடுத்து தர்மம் பண்ணிட்டாங்கிறான். இதெல்லாம் ஜுலும் இல்லையா? இப்போ வறுமை இருக்கு, மீடியாவில் என்னங்கிறான் பாருங்க, இவங்க ஆட்சியில் டெவலப்மெண்ட் இல்லை. அநியாயமா இல்லை? ஃபண்டு நீ கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்னன்னு காமிச்சிருப்பாங்களே. ஊழலா? சம்பளமே எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க, எங்கே போய் ஊழல் பண்ணுறது? அப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் காமிச்சிருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய அநியாயம். இப்போ இந்த ஜுலுமுக்கு ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் வரும்போது இவ்வளோ பெரிய ரத்த ஆறு ஓட்டியே ஆக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அல்லாவுக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா இந்த வைரஸ் எங்கெங்கே இருக்குது? உலகம் பூரா இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைல்ல ஒரு ஊர்லேயோ. இப்போ ஏன்னா முதல்லாம் ஒரு ஊரில் எல்லாம் அழிச்சான்,
ஒரு அதாவது ரசூல்லா உலகளாவிய ரசூலுங்கிறது ஒரு ஒரு ரஹமத்தாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்டும் உலகளாவிய லெவலில் வரும். அடியும் எப்படி இருக்கும்? இன்டர்நேஷ்னல் அடியாக இருக்கும், லோக்கல் அடியாக இருக்காது. அடியும் மரண அடியாக இருக்கும். ஸோ இந்த வரலாற்று ஆசிரியர் இவங்களே சான்று, இவங்களுக்கு உஜ்ஜத்து செய்கிறதுக்கு. அப்போ இந்த பனிஷ்மெண்ட்லேயும் வகைகள் எல்லாம் 3 வகைகள் எல்லாம் சொல்கிறோம். இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டு தானே வானத்திலிருந்து வருமானு கேட்டால் வரையாது. அந்த 3 வகைகள் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று தான். நபி அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், உங்கள் தலைகளுக்கு மேலிருந்தோ அல்லது பாதங்களுக்கு கீழிருந்தோ உங்களுக்கு யாதொரு வேதனை உண்டு பண்ணவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களுக்குள் சிலருடன் போர் புரியும்படி செய்து அதனால் உண்டாகும் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்யவும். இது இன்னொரு வகை. ஒன்று வானத்துக்கு பாதங்களுக்கு கீழே இருந்து அல்லது தலைக்கு மேல் இருந்து என்ன, இடி மின்னல் மழை கல், வானத்திலிருந்து கல் மழை பொழிகிறது, இது எல்லாமே. பாதத்துக்கு கீழே இருந்து என்ன, சுனாமி வர்றது, வெள்ளம் வர்றது, இது எல்லாமே. இது மாதிரி இடத்துல நிலநடுக்கம், இது எல்லாமே பூமிக்கு கீழே இருந்து வர்றது. 3வது வெரைட்டி என்ன, ஒருத்தர் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்து மேலே ஏவி விடுறது. இப்போ இந்த பனி இஸ்ராயல்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்தங்கிறான் 17ஆம் அத்தியாயத்தில், நம்முடைய அடியார்களை ஏவி விட்டோம், கொடுங்கோலர்களை நாம் ஏவி விட்டோம், அதை வச்சு சுவைச்சோம், ஒரு எதிரியை வச்சு இன்னொருத்தனை அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது 6ஆம் அத்தியாயத்தில் 65வது வசனத்தில். அப்போ இந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டு, அந்த குளோபல் பனிஷ்மெண்ட்டு இந்த சொகுசாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு எந்த வடிவத்தில் கிடைக்க இருக்குதுன்னா போர் தான். ஏன்னா அதை சார்ந்து சில ஹதீஸ்கள், அது சார்ந்து சில வசனங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அது மல்ஹமாக ஃபிட் ஆகுது. ஸோ இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடந்தே தீரக்கூடிய ஒரு வேதனையாக நம்ம அதை பார்க்க முடியுது, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம அறிவு இல்லாமல் நம்ம எதுவுமே போட்டு புலம்பிக்க வேண்டியதில்லை. இப்போ இதிலே இப்போ இந்த உக்ரைன் இஷ்யூலே எடுத்துங்க, நம்ம மக்களுக்கே நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை, யார் அநியாயக்காரன்னு, யார் நியாயத்துக்காக சண்டை போடுறாங்கிற அந்த அறிவு இல்லாமல் கண்டபடி போஸ்ட்டை போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த புரிதல் முதல்ல நமக்கு இருக்கணும். அப்போ இப்படி மோத விடுறது சரியா அப்படின்னு கேட்டால், இது அல்லாஹ் இவங்களுக்கு தூண்டி விடுவானான்னு கேட்டால் தூண்டியெல்லாம் விட மாட்டான். ரஷ்யாவை இப்படி சொல்லி, இல்லை அமெரிக்காவை இப்படி சொல்லி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக 300 கோடி பேர் 400 கோடி பேர் அல்லாஹ் அழிப்பானா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அப்படி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அல்லாஹ் சும்மா இருந்தாலே போதும், இது நடந்துடும். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 5ஆம் அத்தியாயத்தில் 64வது வசனத்தில், அவர்கள் போர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகிறான். இதை விட பெரிய ஃபசாது நடக்க வேண்டியதான். இவனுங்க பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க, ஆனால் அந்த பிளானிங்லாம் நான் ஃபெயிலியர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இவங்க கற்பனையெல்லாம் ஏகப்பட்டது. இவங்கெல்லாம் நினைச்சிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்நேரம் சண்டை போட்டுக்கணும், இந்தியா சைனா இந்நேரம் சண்டை போட்டுக்கணும், இதெல்லாம் இவங்க விரும்புகிறாங்க. இந்தியாவும் சைனாவும் அடிச்சுக்கணும், நாம் இன்றைக்கி அந்த இந்த உலகை வழி நடத்தக்கூடியவர்கள் விரும்புகிறாங்க, இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறான், சைனாவை யாராவது அழிக்க முடியும் என்றால் அது இந்தியாவை தவிர வேறு யாரும் இல்லை. யார் பேசுகிறான், அமெரிக்கன் இராணுவத்தில் ஒரு ஆள் பேசுகிறான். அவர் தமிழ் பொக்கிஷம், அவர் நல்லா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள், நல்ல ஒரு ஆளுன்னு வச்சுங்க, நல்ல கரெக்டான யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்லக்கூடியவர். எப்பயுமே இந்தியாவை பற்றி அவர் ரொம்ப சிலாகிச்சு பேசுவார். இந்தியா தான் கெத்து, அது இதுன்ட்டு இவன் சொல்லுவேன். இருக்கிற இதுக்கு இது வேற பத்தாதா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களுக்கு தேவையா, அது சொல்கிறேன். இப்படியே உசுப்பேத்தி அது சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துருக்கிற, இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு பத்தாதா, நாங்கள் சொன்னோம்மா சைனாவை அழிச்சே தீருவோன்ட்டு. சைனாவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உலகத்தில் இருக்குன்னா அது இந்தியா தான். அப்படி ஏன்னா இவங்க விரும்புகிறாங்க இந்த ஒவ்வொரு போரும் நடக்கணும். அந்த பொருளாதாரம் எவனும், இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் அந்த நாடு சொந்த காலில் நிற்கவே கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஆட்சியாளர்களை அவங்க வரவே விடவே மாட்டாங்க. அவர் கம்யூனிஸ்ட் இவர் கூட சொல்லியிருந்தார், ஊழல். ஏன்னா ஊழல்லாம் பேசாதீங்க, ஊழல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, சிஸ்டம் தான் பிரச்சனை. ஊழல் என்பது இந்த சிஸ்டத்தின் ஒரு பகுதி. ஊழல் செய்யலைன்னா உங்களை மாற்றிடுவாங்க. அப்போது நீங்கள் ஊழலை ஒழிக்கணும்னா இந்த ஊழல்வாதியெல்லாம் ஒழிச்சாலும் ஊழல் ஒழிஞ்சிடாது, இந்த சிஸ்டமே மாற்றினா தான் ஊழல் ஒழியும். அவர் தெளிவாக நிறைய அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. ரொம்ப லோயஸ்ட் லெவல் நாலேஜ் இன்றைக்கி யாருக்கு இருக்குது, முஸ்லீம்களுக்கு தான். யாருக்கு வானத்திலிருந்தே வழிகாட்டுதல் வந்திருக்கும் அவனுக்கு தான் என்ன பூமியில் இருக்கிற விஷயம் கூட புரிய மாட்டேங்குது, அவனுக்கு ரொம்ப அக்கப்போராக போயிட்டுருக்கு. அப்போ இந்த வகையில் எல்லாம் சொல்கிறான், அவங்க ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க, போர்த்தி மூட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. நான் தான் போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆஃப் பண்ணி விட்றேன், வேணாண்டா அநியாயமாக அடிச்சுக்காதீங்கன்ட்டு. ஒரு டைம் எல்லாம் சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தாலும் போது நடந்துடும்.
நீ அடிச்சுக்கிறியா, சரி போ, எத்தனை வாட்டி தான் நானும் தடுத்துக்கிறேன், ஒரு தடவை அடிச்சு அடி வாங்கியே பாரு, அப்பயாவது உனக்கு என்னன்னு புரியும். அப்படி அல்லாஹ் சும்மா இருந்தாலே போதும் இந்த ஆக்சிடென்ட் நடந்துடும். அப்பப்போ வந்து வண்டி எல்லாம் ஸ்டேரிங் கொடுத்துட்டான், இவன் மோத போகிறான், அல்லாஹ் வந்து கியரை மாற்றி விட்றான், அல்லாஹ் வந்து டக்குன்னு ஸ்டேரிங் திருப்பி விட்றான், அல்லாஹ் திடீர்னு பிரேக்கப் போடுறான், திடீர்னு வண்டியை ஆஃப் பண்ணி விட்டுறான், என்ன பஞ்சர் பண்ணி விட்றான், என்னென்னமோ பண்ணி அல்லாஹ் தான் காப்பாற்றுறான். இதை வந்து இவங்களே மாறி மாறி பண்ணி அவங்கள சும்மா விட்டானா போதும், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அல்லாவை கிரிட்டிசைஸ் நீங்கள் பண்ண முடியாது. இந்த போருக்கு பின்னாடி அல்லாஹ் அப்படி ஒரு பழி வாங்குறதுக்காக அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான் அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ சும்மா இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ், அது அதிகபட்சமாக அல்லாஹ் செய்கிறது என்ன, சும்மா இருக்கிறது, அவ்வளோதான். இப்போ இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல தெளிவாக சொல்கிறான். 30 அதிகாரத்தில் 41 வசனம் அதை சொல்கிறான், மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்டதன் காரணமாக கடலிலும் தரையிலும் அழிவு வேலைகள் அதிகமாக பரவிவிட்டன. அதிலிருந்து அவர்கள் விலகி கொள்வதற்காக அவர்களின் தீய செயல்களில் சிலவற்றின் தண்டனையை அவர்கள் இம்மையில் சுவைக்கும்படி அவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறான், ஃபசாது பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனுடைய கரங்களால் அவன் என்ன பண்ணுறான், தீமையை வந்து செஞ்சுக்கிறான். இதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு, தரையிலையும் கடல்லையும் என்ன ஆகிப்போச்சு, டீஸ்டெபிலைசேஷன் ஆகிப்போச்சு. மிகப்பெரிய ஒரு அழிவுக்குண்டான ஒரு வேலைகள் வந்து அதிகமாகிருச்சு. நானும் எவ்வளோ வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணால் தான் அவனுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேன் தெரியுதுங்கிறான். கொஞ்சம் விட்டு அவன் பண்ண ஃபசாது என்னன்னு அவனே டெஸ்ட் பண்ணி, அரசியலில் வந்து ஆன்மீகம் வந்து கலக்கக்கூடாது, அரசியலில் வந்து கடவுள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்கிறான்ல, நான் இன்டர்ஃபியர் பண்ணலன்னு என்ன அவன் தெரியுமா, நீயே பாரு அப்படிங்கிறான். நீயே பாரு அப்படிங்கிறான். கடல்லையும் ஃபசாத் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி சவுத் சைனா சீல கடலில் ஃபசாதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக புரிஞ்சிருக்காது. இன்றைக்கி கடல் எவ்வளோ பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த கப்பற்படை வந்ததுலேருந்து அமெரிக்கா எதில் மிகப்பெரிய வல்லரசு, தரைப்படையிலையோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ கிடையாது, நேவியில் தான் நம்பர் 1 அமெரிக்கா. கடலில் போய் ஃபசாது பண்ணுறதுல தான் அவனுக்கு வந்து நம்பர் 1. ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வந்து மனுஷன் வந்து அவன் கைகளால் சம்பாரிச்சுக்கிட்டதை கடல்லையும் சரி தரையிலையும் சரி கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணணும்னு நான் விடுவேன். அப்போ தான் அவனுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய அவன் தப்பு செஞ்சுருக்கிறான். என்னை ஒதுக்கி வச்சல்ல, நீ வராத நடுவில் என்னை அரசியலேருந்து ஒதுக்கி வச்சல்ல, அரசியல் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீ செஞ்சால் என்ன நடக்கும்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் இது ஃபுல் ஒரு பேட்டர்ன் புரிஞ்சுங்க. எச்சரிக்கை பண்ணாமல் அல்லாஹ் அழிக்கிறது இல்லை, சும்மா எவனையும் அழிக்கிறது இல்லை. அதுவும் அநியாயத்தை வந்து ரொம்ப அதிகபட்ச அநியாயம், அதோடைய உச்சத்துக்கு போகும்போது தான் அந்த அநியாயம் உச்சத்துக்கு போனது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது அநியாயம் நடக்கலைன்னு ஆயிடுறது. நம்ம சொல்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு மீடியாவில், இன்னும் சொல்லப்போனால் மீடியாவோட வேலை என்ன இன்றைக்கி, எல்லாத்தையும் மறைக்கிறது. ஊரில் இருக்கிற எந்த அநியாயமும் நடக்கிறதெல்லாம் மறந்துடும். புரியுதுங்களா? எடுத்த உடனே என்ன பண்ணுவான், சினிமா செய்திகளை போடுவான். அடுத்த விஜயோடைய 69வது படமா 70வது படம், அதுக்கு யார் டைரக்டர், அடுத்து யார், இப்படி கூப்பிட்டு போவான். இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக்குவான். ரஜினி போய் கவர்னரை சந்தித்தார், அது வந்து பெரிய ஒரு சர்ச்சையை ஆக்குவான். எது மக்களுக்கு தேவையோ, எது மக்களுக்கு போய் சேரணுமோ, இந்த 10 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ண அந்த அதை வந்து டிபேட் கொண்டு வருவானா, கொண்டே வர மாட்டான். ப்ரைம் டைமில் டிபேட் என்னவாக இருக்கும், வேறையாக இருக்கும். இந்த மாதிரியான டைவர்ஷன் இதெல்லாம் பண்ணி இதில் நமக்கு அநியாயம் என்னன்னே நமக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அநியாயம் வந்து அதான் சொல்கிறல, இப்போ அநியாயம் பண்ணுறதுனால தான், அதுவும் அதோடைய உச்சகட்டத்தை அதை அடையிறதுனால தான் அல்லாவுடைய அந்த அசாபு வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அதுவும் வார்னிங் பண்ணி தான் கொடுக்குறான். அறிவில்லாதவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கறது இல்லை. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுங்க, அல்லாஹ் ஒருத்தனை தண்டிச்சிட்டானாலே அவன் அதுக்கு தகுதியானவனு புரிஞ்சுங்க. குறைஞ்சபட்சம் நமக்கு புரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலாம் கூட, ஏதோ பண்ண போய் தான் அல்லாஹ் இவனுக்கு கொடுத்துருக்குறான், அந்த அளவுக்காவது நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு புரியல், சுன்னத்தான அல்லாஹ்வுடைய சுன்னத்து, தண்டனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுன்னத். இப்போ இந்த மல்ஹமான என்ன, இந்த மல்ஹமால என்னென்ன நடக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம்